ஹாய் ஆல் வெல்கம் டு காவ்யமித்ரா விலாக். நம்ம இன்றைக்கி பார்க்குறது என்னென்னா டே 2ஓட அந்தமான் விலாக். சாரி, ரொம்ப நாள் கழித்து விலாக் போடுறேன். ஸோ இது அந்தமானோட கண்டினியூட்டி விலாக் தான். டே 2 இன்றைக்கி எங்களுக்கு கொடுத்த பிளான் என்ன பார்த்தீங்கன்னா, பாராட்டங் ட்ரிப்பு, அப்புறம் வந்து இது மட் வால்கானோ, லைம்ஸ்டோன் கேவ்ஸ், இது 3 தான் கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் பாராட்டங்க ட்ரிப்பு போகணுனாலே ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 2:30க்குலாம் எழுந்துக்கணும். 3 o'clock ஹோட்டலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு 5 o'clock இந்த இடத்துக்கு ரீச் ஆகலாம். இங்கே பாருங்கள், கார் லைனாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 hour வந்து ஃபாரஸ்ட் ட்ரிப் இருக்கும். ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜராவா ட்ரைபுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்குறதுக்கு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபாரஸ்ட் உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஃபோன் கண்டிப்பாக நீங்கள் உள்ளே வச்சாலும் அலோடே கிடையாது. ஏன்னா அவங்கள ஃபோட்டோஸ் எடுத்து அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு லைனில் சீக்கிரமாக ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் எவ்வளோ சீக்கிரமாக போகிறீங்களோ லைனில் நின்று ஃபஸ்ட்டு ட்ரிப்பாக ஒரு 6:30க்கு போயிடணும். ஃபாரஸ்ட்டு அந்த என்ட்ரிக்கு முன்னாடியே நீங்கள் ரெஸ்ட் ரூம் எல்லாம் போகிறது பெட்டர். ஸோ போகிற வழியில் உங்களுக்கு லக்கியாக இருந்தீங்கன்னா அவங்கள பார்க்கலாம். அவங்களும் நார்மல் மனுஷங்க மாதிரி தான் இருந்தாங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு வழியாக அங்கேருந்து ஃபாரஸ்ட் ட்ரிப்பு ஒரு 1.5 hour ட்ராவலிங்கு அதை முடிச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஷிப்பில் போகணும். இந்த மாதிரி ஒரு ஃபெரியில் தான் ஏறணும். இங்கே பார்த்தீங்கன்னா காரு, பஸ்ஸு நம்ம எல்லோரும் ஏறி ஒரு 45 minutes ட்ராவல் இருக்கும். எதுக்குன்னா இங்கேருந்து லைம்ஸ்டோன் கேவ்ஸு, ஆக்சுவலி அந்த ஃபாரஸ்ட் இப்போ முடிஞ்சிட்டு இந்த ஃபெர்ரி ஏறிட்டு ஃபெர்ரி டு இன்னொரு ஷிப் ஏறுறதுக்கு 45 minutes ஆகும். ஸோ மறுபடியும் நாங்கள் இந்த ஷிப்பில் ஏறி இறங்கி இந்த ஃபெரியில் எழுதி அடுத்த ஷிப்புக்கு போனோம். அது உங்களுக்கு ஒரு 1 hour கிட்ட ஆகும்னு வச்சுக்கோங்களேன். 1 hour ஆகி நாங்கள் எங்கே போய் ரீச் ஆனோம் பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன் கேவ்ஸ் தான் ரீச் ஆனோம். போகிற வழியெலாம் இப்படி தான் இருக்கும் பாருங்கள். நம்ம ஊரில் இங்கே நம்ம போட்டிங்லாம் போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் என்னென்னா இதில் 2 விஷயம். ஒன்று வந்து நீங்கள் அம்பர்லா கேரி பண்ணிக்கணும், இன்னொன்று வந்து கூலர்ஸ் அண்ட் கேப். பிகாஸ் எப்போ வேணால் மழை பெய்யும். நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன போட்டில் ஏறும்போதே எங்களுக்கு வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அம்பர்லா வந்து மஸ்ட்டு, ஆர் ரெயின் கோட் உங்கள் ப்ரிஃபரன்ஸு. செகண்ட் திங் வந்து ரொம்ப வெயில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. ஸோ கூலர்ஸ் மஸ்ட்டு, கேப்பும் மஸ்ட்டுங்க. இங்கே பாருங்கள், இப்படி தாங்க இருந்துச்சு லைம்ஸ்டோன் கேவ்ஸு. சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து ஒரே அந்த ட்ரீஸ், ஒரு ரூட்டு ஃபுல்லாக அது கீழே ஆமைங்க அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் மழை பெஞ்சிச்சுன்னா இந்த இடத்துக்குலாம் நீங்கள் வரவே முடியாது. நாங்கள் அந்த வாரத்துக்கு போன முந்தின வாரம் தான் பார்த்திங்கன்னா புயல்னு சொல்லிட்டு வந்து நியூஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து எல்லாமே கேன்சல் பண்ணிடுவாங்க. ஈவன் ஃபெர்ரி, ஷிப்பு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. பை காட்ஸ் கிரேஸ் நாங்கள் போகும்போது வெயில் அடித்தனால உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த லைம்ஸ்டோன் கேவ்ஸை பார்க்க போனோன்னா ஒரு கிலோமீட்டர் நடக்கணுங்க. அந்த சின்ன போட்லேருந்து இறங்கி இப்படி தான் நீங்கள் வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒரு 1 to 1.5 kilometer. ஸோ நீங்கள் போகும்போதே ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அங்கே ஸ்நாக்ஸு குப்பைலாம் போட முடியாது. ஸோ நீங்கள் பேக்லேயே தான் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். போகிற வழியெல்லாம் ஜூஸ் இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்கும் கண்டிப்பாக. இதாங்க லைம்ஸ்டோன் கேவ்ஸ். நாங்கள் ஒரு வேளை நடந்து இது பாருங்கள், சைடில் ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அவர் எங்கள் கூட கைடு வந்திருந்தார். அவர் சொன்னார், இதை டச் பண்ணாமல் வாங்க மேடம், ஏன்னா டச் பண்ணிங்கன்னா சம்திங் நம்மளுக்கு இச்சிங் சென்சேஷன் இருக்கும். அதே மாதிரி அது அந்த ஸ்டோன் வந்து கலராக வாய்ப்பு இருக்கான். ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும். ஒரு சில பக்கம் பார்த்திங்கன்னா வேறு கலர் இருந்துச்சு. அது எதனாலன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், இந்த மாதிரி உரசிட்டு போனால் அது அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும் மேடம். ஸோ அது வந்து நம்மளுக்கும் ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிரும், இச்சிங் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து டச் பண்ணாமல் போகிறது பெட்டர் கிடையாது. டச் பண்ணாமல் கம்பல்சரி நீங்கள் போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து போனோம். அதே மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கேவ்ஸு. இது உள்ளே போகும்போது எனக்கு அந்த கமலஹாசன் பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ நிறைய கூட்டம் நாங்கள் போகும்போது. இருந்தும் வந்து 5 பேர் போனாங்கன்னா 5 பேர் தான் வர மாதிரி இருக்கும். லைன் பை லைனாக போகிறோம். அதே மாதிரி ஒரு சில கேவ்ஸ்லாம், ஒரு சில ஸ்டோன்ஸ்லாம் இவங்க காமிச்சாங்க. எப்படின்னா வளருது மேடம் இந்த ஸ்டோன்ஸ். ஒரு சிலலாம் வந்து க்ரோ ஆகும். ஒரு சில கல்லுலாம் பார்த்திங்கன்னா ஷேப்ஸு, லைக் விநாயகர் ஷேப்ஸு, என்னென்னமோ ஷேப்ஸ் காமிச்சாங்க, அனிமல்ஸ் ஷேப்ஸு. அதெல்லாம் வந்து உள்ளே ஃபுல்லாக இருட்டாக தாங்க இருக்கும். அவங்க டார்ச் அடித்து கைடு வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபுல்லாக இந்த லைம்ஸ்டோன் கேவ்ஸு.
நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்க நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க அந்த கைடு. ஸோ பெட்டர் நீங்கள் அந்தமான் போகிறதா இருந்தால் நீங்கள் தனியாக போகாமல், லைக் நீங்களே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு போகாமல் இந்த மாதிரி பேக்கேஜாக போகிறது பெட்டர். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒன்றொன்றுத்துக்கும் டைம் ஆகுங்க. இப்போ ஃபெர்ரி ஏறணுன்னா அந்த உங்களுக்கு கூட வந்தவர் தான் அரேஞ்ச் பண்ணுவார். இதே நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஷிப்பில் ஏறினாலும் அந்த அவங்க ஐ மீன் நம்ம கூட வர அந்த ஆளை பார்த்து தான் வந்து அவங்க வந்து பேட்சாக பிரித்து விட்றாங்க. ஸோ இப்போ நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா நீங்கள் தனியாக தான் நிற்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியவும் தெரியாது, புரியவும் புரியாது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து பேக்கேஜில் வருது ஒரு நல்ல விஷயம், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா வித்தியாசமானது. அங்கே பாருங்கள், அவர் காமிக்கிறார், விநாயகர் மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும்னு காமிச்சிட்டு இருந்தார். அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் அதே ஷிப்பில் சின்ன போட்டு மாதிரி இருந்துச்சு, அதே போட்டில் திருப்பி ஏறிட்டு அங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து மட் வேல்கனோ. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வால்கனோ மாதிரி எரிஞ்சு அப்படியே இதுவாகிடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு எப்போயோ எரிஞ்சு ஃபுல்லாக சாம்பல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வர அந்த லாவா வந்து மைன்யூட்டாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியே வர்றது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது முடிக்கவே எங்களுக்கு 3 o'clock ஆகிடுச்சிங்க. வர வழியில் லஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் 3 o'clock அந்த போட் ஏறினீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த மறுபடியும் அந்த ஃபெரிக்கு 3 o'clock ஏறினீங்கன்னா ஃபெரியிலேருந்து ஃபாரஸ்ட்டுக்கு மறுபடியும் 1.5 hour ட்ராவல், மறுபடியும் அங்கேருந்து காருங்க உங்கள் ரூமுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 to 3.5 hours ஆயிரும். ஸோ பெட்டர் 3 o'clock ஃபெரியை கரெக்டாக நீங்கள் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு 6 o'clock நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறதுக்கு. ஸோ நாங்கள் அதே மாதிரி அதை முடிச்சுட்டு எப்பவும் போல் ஃபாரஸ்ட் வழியாக வந்தோம். திருப்பி ரிட்டன் அதே மாதிரி தாங்க ஃபாரஸ்ட் வழியாக வந்தோம். ஜாரவா ட்ரைப் அவங்களையும் பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் காரில் ஆரம்பித்து ஃபாரஸ்ட் வழியாக வந்து திருப்பி ஹோட்டல் ரீச் ஆக 3 hours ஆகிடுச்சிங்க. ஸோ நீங்கள் பாரட்டாங் ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ஸோ சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இதான் டே 2ஓட vlog. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.